நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 வேத பாகங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களும் 8வது அதிகாரத்தின் முதல் வசனமும் 2 வெளிப்படுத்தின விசேஷம். எத்தனை பேர் நான் கொடுக்குற செய்தியெல்லாம் எழுதி வைக்கிறீங்க? நிறைய பேர் அந்த செய்திகளை நோட்ஸாக தயார் பண்ணி அநேக ஊழியர்கள் அவங்க சபைகளுக்கு அதை பிரசங்கிக்கிறாங்க. உங்களுக்கு லட்டு மாதிரி கொடுக்குறேன். அதனோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ பேர் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. செய்யுங்க. வெளிப்படுத்தல் 5:1 நாம் படிப்போம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களின் ஜெப தூபங்களால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டிய குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 8வது அதிகாரத்தின் முதல் வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் 45வது பாடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய சத்தியம் 7 முத்திரைகளும் அரை மணி நேர அமைதலும். நாம் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, வார்த்தையின் எழுத்தாளரும் ஆசிரியருமாய் இருக்கிறவரே, உம்முடைய வார்த்தைக்கு நீர்தான் வியாகியானி. இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் அழைக்கிறோம். பரிசுத்தாவின் யுகத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மேன்மைக்காக நன்றி. நீர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர், எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர், நீர் சொன்ன யாவை எங்களுக்கு நினைப்பூட்டுகிற தேவ ஆண்டவரே. இந்த 3 காரியங்களையும் உம்முடைய சபை பரிசுத்தவான்களாக எங்களுக்கு நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுபோலத்த ஒரு காரியங்களை இதற்கு முன்பதாக வாழ்ந்த பலர் பல நிலைகளிலே பேசியிருந்தாலும் இந்த அதிகாரங்களின் வசனங்களை பத்மு தீவிலே யோவான் எழுதின போது பரிசுத்த ஆவியானவர் நீர் எழுதினீர் கர்த்தாவே. அந்த பத்மு தீவிலே யோவானுக்குள்ளாக இருந்து எழுதின அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலைவேளையில் எங்கள் மத்தியிலே ஜீவனோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வியாக்கியானத்தை தரும்படி செபிக்கிறேன். நீரே உம்முடைய வார்த்தையின் வியாக்கியானியாக இருக்கிறீர்.
என் சுய வார்த்தைகள் ஒன்று வெளிப்படாதபடி என்னை மறைத்து கொள்ளும். என் சிந்தனையை, என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். இப்பொழுது நம்முடைய கருத்தில் இருக்கிற அந்த வரைபடத்தில் முதல்ல ஒரு 3 விஷயங்களை நான் எழுதியிருக்கிறேன். இதில் முத்திரை, 4 குதிரை, சிங்காசனம், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வாசித்த இந்த வசனங்களோடு கூட சம்பந்தப்பட்டவைகள். இப்போ இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் அத்தனை அதிகாரங்களை நீங்கள் படித்தீங்கனாலும் எல்லாமே ஒரு சிம்பலாக தான் இருக்கும். நம்ம கூட பேசுகிற போது அப்படி தான் பேசுகிறோம். நிறைய நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட சம்பாஷணைகள் கூட அப்படி தான் இருக்குது. இட்லி எப்படிங்க இருந்தது? பஞ்சு மாதிரி இருந்ததுன்னு. பஞ்சு வேறு, இட்லி வேறு. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நான் எடுத்த அந்த இட்லி எப்படி இருந்தது, பஞ்சு எவ்வளோ மென்மையாக இருக்குமோ அதை போல். அப்போது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அந்த இட்லி எப்படி இல்லைங்க, கல் மாதிரி இல்லை, மென்மையாக இருந்தது. என்னங்க இட்லி எப்படி இருக்குன்னா கல் மாதிரி இருக்குதுங்கன்னா என்ன அர்த்தம்? அது கல் கிடையாது. ஆனால் கல் எப்படி கடினமாக இருக்குமோ அது போல் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நாம் உதாரணப்படுத்துவதற்காக ஒரு சொல்லை, ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதற்குள்ளேயே மறைந்திருக்கிற ஒரு தன்மையை வைத்து நம்ம சொல்ல விரும்புகிறோம். தேவனும் அவ்விதமாக தான் அவர் செய்கிறார். அவர் ஊழியம் செய்த காலங்களிலே அவர் எல்லாவற்றையும் ஊமைகளாக பேசினார். ஊமைகளாக பேசினார்னா அப்படியே கிடையாது. அந்த ஊமைக்கு பின்னாலே பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஆண்டவர் எளிமையாக அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாருங்க, எடுத்து சொல்கிறார். வேதம் என்பது ஆண்டவரை நம்பி படிக்கிறவனுக்கு அது எளிமையான புத்தகம். ஆண்டவரை அறியாமல் சார்ந்திராமல் படிக்கிறவனுக்கு அது கடினமான புத்தகம்தான். ஆகவே இன்றைக்கி வேதத்தை நீங்கள் படிக்கும்போது சில புஸ்தகங்களை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்களை அவருடைய மதியினத்தினால சொல்லுவாங்க. உன்னத பாட்டை சில பேர் படிக்கவே மாட்டான். என்னன்னு கேட்டால் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குதுன்னுவான். அது எழுதியிருக்கிற அந்த பாங்கு ரொமான்டிக்காக இருந்தாலும் அந்த ரொமான்டிக் விஷயத்துக்கு பின்னாலே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு மேன்மையான உறவு ஐக்கியத்தை சாலமோன் அன்றைக்கு என்ன செய்கிறாருங்க, எழுதுகிறார். அதை தான் எபேசியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியதுன்றாரு. அதே மாதிரி இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் விளங்காதுன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணிக்கவே மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அந்த கரெக்டாக அந்த 3 யோவான் வந்ததுக்கப்புறம் திருப்பி எங்கே போயிடுவாங்கன்னா மத்தேயுக்கு போயிடுவாங்க. ஸோ அது என்னங்க புரியவே இல்லைங்க, ஒரே எக்காலம் கலசம் அப்படி இப்படின்லாம் இருக்குது அப்படின்வாங்க. முதல்ல இந்த 3 சிம்பிள் போட்டிருக்கிற அந்த பிக்சரை எடுத்துக்கோங்க. அப்போ முத்திரை அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஒரு விஷயம் முத்திரையிடப்பட்டால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த முத்திரை உடையிற வரைக்கும் அது உள்ளே இருக்கிற விஷயம் என்ன செய்யாது, யாருக்குமே தெரியாது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, ஏன் முத்திரையிடப்பட்டிருக்கிறதானால் அதற்குள் இருக்கிற விஷயங்கள் ரகசியமாக இருக்கிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியது, மறைபொருளாக இருக்கிறவைகள் யாருக்குரியது, தேவனுக்குரியது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது எல்லாவற்றை அவர் அவ்வப்போது அவர் வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது 1 கொரிந்தியர் 2:7 சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்போ வெளிப்படுத்தப்படுகிற வரைக்கும் அது என்னவாக தான் இருக்குதுங்க, ரகசியம். வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அது பரசியமாயிருது. அப்போ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நிறைய காரியங்களை ரகசியமாக வச்சுருந்தார். ஆனால் அந்தந்த டைம் வரும்போது அந்தந்த ரகசியம் என்னங்கிறத கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, வெளிப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு
ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அது சத்தியமாக சொல்கிறேன், ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன செஞ்சுருக்காது, புரிஞ்சிருக்காது. அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லப்பட்ட அந்த ஆள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் புரியுது. அப்போது ஒரு காலகட்டம் வரை அது எப்படி இருக்குதுங்க, மறைபொருளாக இருக்கிறது. மறைபொருளாக இருந்த காரியங்கள் ஒரு காலத்தில் என்ன செய்யுதுங்க? ஆமாம், மோசே கூட என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் வரப்போகிறவர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது, சொன்ன மோசேக்கே தெரியாது. ஆனால் மறுரூப மலையில் வரும்போது அந்த இயேசுவை முகமுகமாக என்ன செய்தான், தரிசித்தான். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னாரே, அவர் தான் இவர், அவரோடு கூட நான் இருக்கிறேன். அப்போ 1 தீமோத்தேயு 3:16 படிக்கும்போது கூட அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படிங்கிறார். அப்போது ரகசியம் என்று சொன்னால் வெளியே சொல்லப்படாத ஒரு காரியம், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்திற்கு பேர் தான் என்னதுங்க, ரகசியம். அப்போ இந்த ரகசியத்தை இப்போ ஆண்டவர் உடைக்கிறார். இப்போ முத்திரையை உடைக்கும் போது உள்ளே இருக்கிற மேட்ரு என்ன செய்யுதுங்க, தெரிய வருது. ஏன்னா முத்திரையிடுதல் என்கிறதுக்கு பின்னால் வெறும் ரகசியம் மாத்திரமல்ல, அது ஒரு அதிகாரம். ஒரு வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்கன்னா, இப்போ ஜப்தி பண்ணுறதுக்காக வராங்கன்னு வைங்களேன், வீட்டை சீல் வச்சுட்டாங்க, இல்லை ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குதுன்னா வீடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது. அப்போ நீதிமன்ற உத்தரவு வந்து, அந்த நீதிமன்ற உத்தரவை பெற வேண்டிய அதிகாரிகள் வந்து அந்த சீலை ஓப்பன், நீங்கள் உங்கள் வீடு தான், கேஸ் உங்கள் பக்கம் ஜெயிச்சிருச்சு தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனாலும் அந்த கோர்ட்டு தந்த உத்தரவின்படி அந்த அதிகாரத்தை யார் உடைக்கிறதுக்கு யார் சீல் போட்டாங்களோ அவங்க தான் வந்து என்ன செய்யணுங்க. அப்போ தேவன் ஒரு காரியத்துக்கு சீல் போட்டால் அந்த சீலை யார் தான் உடைக்கணுங்க, அவர் தான் உடைக்கணும். அவர் உடைக்காமல் அதை உடைக்கிறதுக்கு வேறு யாருக்கும் என்ன கிடையாதுங்க, அதிகாரம் இல்லை. அப்போ முத்திரை என்கிற ஒரு காரியம் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, சொன்ன காரியம் யாருக்கு என்ன செய்யலைங்க, வெளிப்படுத்தப்படாமல் அது உள்ளே என்னவாக இருக்கிறது, ரகசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இதை எப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 12வது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது. யோவானுடைய காலத்துக்கு முன்னான காலங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளின் காலங்கள், the age of the prophets. அப்போது தேவன் தம்முடைய ஜனத்திற்கு வசனத்தை கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தை யாருக்கு உண்டானது, தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அப்போது தேவன் தீர்க்கதரிசிகளின் யுகங்கள் வரும்போது தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பி ஒவ்வொருவர் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டே வருகிறார். அவர்கள் உரைத்த அந்த தீர்க்க தரிசன பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்க தரிசன ஊழியத்தின் நிலை எது வரைக்கும் வருதுன்னா யோவான் வரைக்கும் வருது. யோவான் எழுதின மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு அப்படிங்கிறார். அப்போது இந்த யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டுன்றது எந்த இடத்துல கான்டெக்ஸ்டில் பேசுகிறாருன்னா, வரப்போகிற எலியாவை பற்றி பேசுகிறார். யார் அந்த எலியா? அவன் தான் யோவான் ஸ்நானகன். அப்போது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பதாக நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்தில் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன்ற நிலையோட மல்கியா 4வது அதிகாரம் என்ன செய்துங்க, முடியுது. அதுக்கப்புறம் 400 வருஷம் மௌன ஆண்டுகள். இட்ஸ் அ சைலண்ட் இயர்ஸ் பிட்வீன் மாலக்காய் அண்ட் மேத்யூ. மத்தேயுவுக்கும் மல்கியாவுக்கும் இடையே எத்தனை வருஷம் இருக்குதுங்க, 400 வருஷம். ஒரு தீர்க்கதரிசி கூட வரல. ஆனால் அடுத்து கடைசியாய் வரப்போகிற ஒரு தீர்க்கதரிசியை யார் என்கிறத ஆண்டவர் எதில் காட்டுறாருங்க, மல்கியாவில் காட்டி கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி உங்களிடத்தில் என்ன செய்கிற அந்த மத்தேயு 11 எடுத்து ஒழுங்காக படித்து பாருங்க. அப்போ இந்த கான்டெக்ஸ்டில் தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் வந்தான், ஆனால் அவனை நீங்கள் என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது தேவன் தமது தீர்க்க தரிசன காரியத்தின் யுகத்தை எதோடு கூட நிறைவு பண்ணுறாருங்க, யோவான் ஸ்நானகனுடைய காலத்தோடு கூட என்ன செய்துங்க, முடியுது. அப்போ இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், பரிசுத்தாவின் யுகத்தில் இருக்கிறோம். நமக்கு ப்ராஃபிட்ஸ் எல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி யாராவது ஒரு ப்ராஃபிட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க.
ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது, தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது. தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது. அப்போது இப்போ வேதத்தில் தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசிகள் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள். ஏன்னா ஜனங்க கிட்ட டைரெக்டாக ஆண்டவர் பேச மாட்டார். யார் மூலமாக தான் பேசுவார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக தான். அன்றைக்கி சவுல் ராஜா கூட சாமுவேல் இறந்ததுக்கப்புறம் அஞ்சனம் பார்க்குற இடத்துல போய் யாரை தான் கூப்பிட்டு பார்க்குறான்? சாமுவேலை தான் கூப்பிட்றான். ஏன்னா அவனுக்கு மேட்ரு தெரியணும், நேராக அவனால் போய் பேச முடியாது. அப்போது அது அந்த டைப்பு வேறு. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் தேவன் தீர்க்க தரிசன ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன ஊழியம் என்பது 5 வித ஊழியங்களிலே ஒரு ஊழியம். ஆனால் தீர்க்க தரிசன வரம் என்பது ஆவியின் 9 வரங்களிலே ஒரு வரம். அந்த வரம் வந்து ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, யாருக்கு செயல்படும்? விசுவாசிகளுக்குள்ளும் செயல்படும். அப்போது தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற வேண்டிய நேரம் வர்ற வரைக்கும் அது என்னவாக தான் இருக்குதுங்க? ரகசியமாய். இப்போது தானியேலுக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்துகிறார். அப்போது தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு சில காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு இப்போ என்ன வேற போடுறாருன்னா அதில் சீல் போட்டு விட்டுறார். இதில் தானியேல் எவ்வளோ காரியங்களை உபத்திரவ காலத்தில் வர்றது, அந்தி கிறிஸ்துவ குறித்தெல்லாம் பேசியிருக்கிறான ஒழிய சபையின் காலத்துக்குரிய எந்த விஷயத்தையும் ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தலை? தானியேலுக்கு வெளிப்படுத்தலை. ஆண்டவர் யார் யாருக்கு எதை வெளிப்படுத்தணும் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துகிறார். இப்போது தானியேல் 12:1 படிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்துகள் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் என்ன உயிர்த்தெழுதலை பற்றி எழுதுகிறாரு. இன்றைக்கு விழித்து என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்னைக்கும் சதா காலங்களில் என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை என்ன போடு? முத்திரை போடு. அது இப்போ ரிவீல் பண்ணப்பட வேண்டிய வேலை இல்லைப்பா. அது ரிவீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம் அது என்ன செய்யும்? ரிவீல் ஆகும். அப்போ முத்திரை போடு. ஆனால் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி என்ன செய்வார்கள்? ஆராய்வார்கள். அறிவு என்ன செய்யும்? பெருத்து போகும். இன்றைக்கி நம்ம அந்த டைமில் தான் இருக்கிறோம். அறிவு என்ன செஞ்சிச்சுங்க? பயங்கரமாக பெருத்து போச்சு. அப்போ மனுஷனை போல் இயல்பாக இருக்கக்கூடிய இயந்திரங்களெல்லாம் இன்றைக்கி உண்டாக்க ஆரம்பித்து, நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஆக்ரோஷமான வளர்ச்சி இப்போ என்ன பண்ணுதுன்னா ஐடியில் இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு போக அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா மனுஷன் செய்கிற வேலை எதுவும் செஞ்சிருது. ஆமாம். இப்போ என்னை கதவை திறந்து உள்ளே விடணுமா விட வேணாமான்னு ஒரு செக்யூரிட்டியை உள்ளே வச்சு அவன் பார்க்கல ஒரு 500 ரூபாய் சொருகுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது என்னோடய ஐடி தப்பாக இருந்தால் கூட கதவை திறந்து உள்ளே விட்டுரும். ஆனால் அப்படி தப்பு செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நான் சம்பளம் கொடுக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2 கேமராவை வச்சு விட்டேன்னா அது என் மூஞ்சை பார்த்த உடனே அதுவே ஸ்கேன் பண்ணிவிட்டு அது திறக்கணுமா திறக்காது, அதுக்கு முகத்தில் போய் 1000 ரூபா வச்சு தடவுனா கூட அது என்ன செய்யாதுங்க? திறக்காது. அப்படி ஏதாவது தொட்டு ட்ரை பண்ணோன்னா பீன்னு ஊற கூட்டிடும். ஸோ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர வர வேலை வாய்ப்புகள் என்ன செய்யுதுங்க? குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி வீட்டினுடைய இயக்கங்களே அப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இறக்கங்களே அப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அலெக்ஸா ஆன் த ஏசினோன்னு ஆன் ஆகிடுது. அலெக்ஸா ஆன் த ரெஃப்ரிஜிரேட்டர்னா ஆன் ஆகிடுது. நீங்கள் வேலையிலேருந்து வரும்போது, நீங்கள் காலையில் போகும்போதே அழுக்கு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டிங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே கிளம்பும் போது அலெக்ஸா கிட்ட சொன்னீங்கன்னா அலெக்ஸா ஆன் பண்ணிடும். நீங்கள் வர்றதுக்குள்ளே காய வைக்கிறதுக்கு எது ரெடியாக இருக்கும்? துணி ரெடியாக இருக்கும். ஆனால் மறந்துடாமல் போகும்போது துணியை உள்ளே போட்டு சோப்புலாம் வச்சுட்டு போயிடணும். நீங்கள் வரும்போது டயர்டாக வரீங்க, குளிக்கணுன்னா அலெக்ஸா ஆன் த கீசர்னு சொன்னீங்கன்னா அது ஆன் ஆகிடும். லைட்டெல்லாம் இருக்குது. இப்போது பேசினாலே அது என்ன செய்யுதுங்க? ஆன் ஆகுது. எல்லாமே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூட இது என்ன பண்ணுதுங்க?
ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போது சமையலுக்கு ரோபோட்டுகளெல்லாம் என்ன செய்யிட்டான், உருவாக்கிட்டான். அதுக்கிட்ட ரெசிபி கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம சமைச்சா ஒரு நேரம் உப்பு கூடுது, உப்பு குறையுது, அது செஞ்சால் கரெக்டாக ஒரே மாதிரி உப்பு போடுது. ஸோ இப்போ என்ன பெருத்து போயிருக்குது, அறிவு பெருத்து போன காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது தானியேல் ஆகிய நான் ஆற்றுக்கு இக்கரையிலே ஒருவனுக்கு ஆற்றுக்கு அக்கறையிலே ஒருவனுமாகிய வேறே 2 பேர் என்ன செய்ய கண்டேன், நிற்க கண்டேன். சணல் நூல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய ஒரு புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமான முடிவுகள் வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டால், அந்த சணல் நூல் தரித்தவராய் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது சணல் நூல் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களில் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து, ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம், அதாவது உபத்திரவ காலம் முடியும் போது இப்போ நீ சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், நிறைவேறும் என்கிறத அவர் சொல்கிறார். அதை கேட்டு அதன் பொருளை நான் அறியவில்லை. தானியேலுக்கு அது என்னன்றது என்ன செய்யலை, புரியலை. ஆண்டவரே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம், சொல்ல வேண்டியது உன் கடமை, 12 அதிகாரம் சொல்லிட்டல்ல, முடிஞ்சிச்சு. இந்த வார்த்தைகளை முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கிறேன். அப்போது தானியேலுடைய காலத்திலிருந்து இந்த காரியம் எப்படி இருக்குதுங்க, முத்திரை போடப்பட்டதாக இருக்கிறது. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். எந்த ஞானவான்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடைய தேவனுடைய ஜனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்திகிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது ஞானம் உள்ளவன் இதனுடைய லெக்கத்தை என்ன செய்து கொள்வான், அறிந்து கொள்வான். அப்போ அந்த ஞானம் என்பது உலக ஞானத்தை பற்றி பேசலை. அதை தான் பவுல் எழுதுகிறான், நான் எந்த ஒரு ஞானத்தை பற்றி பேசலை, உலக ஞானத்தை பற்றி பேசலை. இந்த ஞானம் என்பது கிறிஸ்துவாகிய ஞானத்தை பற்றி பேசுகிறோம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் அவர் நமக்கு மீட்புமாய் இருக்கிறார். ஆமேன். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் எப்படிப்பட்டவன்? அது எதில் குறிக்குதுன்னா, உபத்திரவ காலத்தில் உள்ள அந்த 7 வருஷங்கள் அது என்ன செய்யுதுங்க, குறிக்குது. அப்போது முடிவு நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு என்ன செய்வாய், எழுந்திருப்பாய். இப்போது தானியேலுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அந்த ரகசியத்தை என்ன வேற போட்டு வச்சுட்டாருங்க, முத்திரை போட்டுரு. இது நிறைவேற டைம் நிறைவேறும், ஆனால் நிறைவேறதுக்கு முன்னால் அது என்னங்கிறது வெளியில் தெரியணும் இல்லையா? அந்த காரியத்தை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, அதுதான் நாம் வாஸ்த வசனம். வெளிப்படுத்தல் 5:1, அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். அப்போது தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டு தானியேலுடைய காலத்தில் முத்திரையிடப்பட்ட விஷயம் யோவானுடைய அப்போஸ்தலருடைய காலம் வரைக்கும் அது என்னவா இருக்குதுங்க, மறைபொருளாக இருக்குது. இப்போ ஆண்டவருடைய கரத்தில், ஒரு வலது கரத்தில் உள்ள ஒரு புஸ்தகத்தை அவன் பார்க்குறான். இப்போ கேட்குறான், இந்த புஸ்தகத்தை யார் திறக்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் என்று சத்தமிடுகிற ஒரு பலமுள்ள தூதனை சத்தம் போடுறான். ஏன்னா இது இப்போ ரிவீல் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ ஆனால் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. பைபிளில் சொல்லுது, வானத்திலாகிலும் பூமியிலாகிலும் பூமிக்கு கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் பார்க்கவும் கூடாது இருந்தது. தகுதி இல்லாமல் இல்லைன்னு, இது இம்பாசிபிள், யாராலையும் பார்க்க முடியல. அப்போ மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இதை திறக்கிறதுக்கு என்ன பெற்றிருக்கிறார், ஜெயம் பெற்றிருக்கிறார். அந்த 7 முத்திரைகளை உடைச்சி
என்னங்கிறது வெளியே சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் அத்தியாயத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம் யாருன்னா கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. இட்ஸ் a revelation about Jesus Christ. அவர் தலை எப்படி இருக்குதுங்க? வெண்மையாக இருக்கிறது. அவர்கள் பாதங்கள் வெண்கலமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினிமயமாக இருக்கிறது. இதெல்லாம் யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்போ யோவானிடத்திலே அந்த காரியங்களை அவருக்கு என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்துகிறார். அப்போ வெளிப்படுத்துகிற டைம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 3வது வசனம், 2ஆம் முத்திரையை உடைத்தபோது, 3ஆம் முத்திரையை உடைத்தபோது, 4ஆம் முத்திரையை உடைத்தபோது, 5ஆம் முத்திரையை உடைத்தபோது, 6ஆம் முத்திரையை. அப்போ ஒவ்வொரு முத்திரை உடைக்கும்போது ஒரு விஷயம் அங்கே என்ன செய்யப்படுகுதுங்க? வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போது 1ஆம் முத்திரையை உடைத்த போது என்ன நடக்குது? ஒருத்தன் எதில் வராங்க? ஒரு வெள்ளை குதிரையில் என்ன செய்கிறாங்க? இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இதை எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 குதிரை போட்டிருக்கிறேன் இல்லையா? அப்போது இந்த 4 முத்திரையை உடைக்கும் போதும் வர்ற ரகசியத்தை 4 குதிரைகளில் பேசுகிறாங்க. ஒன்று வெள்ளை, இன்னொன்று சிகப்பு, அடுத்து கருப்பு, அடுத்தது பழுப்பு நிறம். 4 குதிரை. அப்போது இது வெள்ளை கலரில் இருந்தது, கடைசியில் என்ன கலரில் மாறுது? பழுப்பு கலரில் மாறுது. அப்போ இந்த குதிரை யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை. சரி, வரும்போது அந்தி கிறிஸ்து வரப்போகும்போது வரட்டும், இப்பயே எதுக்கு அதை காட்டுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து வரப்போகிறது நிஜம், ஆனால் அவனுடைய ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. வருகிறேன் என்று சொல்லுகிற அந்தி கிறிஸ்து இப்பொழுது சபைக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கிரியை செய்கிறான். இதனாலே நீங்கள் இதை என்னென்று அறிந்திருக்கிறீர்கள்? கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ 1வது முத்திரை உடைத்த போது வெள்ளை குதிரையில் ஒருத்தன் வரான். அவன் வெள்ளை குதிரையில் வரான். அந்த குதிரை அந்தி கிறிஸ்துவோடு ஒப்பிடும்போது ஏன் வெள்ளைன்னு இருக்குதுன்னா, நம்ம வெள்ளைன்னா உடனே நம்பிடுவோம் இல்லையா? இப்போ உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து பெல் அடித்தார்னா ப்ரைஸ் தலாட்டுன்ட்டுருவீங்க. ஒரு காவி அங்கியும் காவி வேஷ்டியும் கட்டிக்கிட்டு உத்தராட்சம் போட்டு வந்தால் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒன்று சொல்லி பற்றி விட்டுருவோம். சரியா? அப்போது நம்ம ட்ரெஸ் கோடை வச்சு சில விஷயங்களை என்ன பண்ணுறோம்? அப்போது வெண்மை எதை குறிக்குதுன்னா, இட்ஸ் அ பியூரிட்டி, இன்னசென்ஸ், அறியாமையும் தூய்மையையும் குறிக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான்னா, இந்த வெள்ளை உடுப்பை அந்த கலரை அவன் எடுத்துக்கொண்டு வர்றான். ஏன்னா யாரை வஞ்சிக்கிறதுக்கு? சபையை வஞ்சிக்கிறதுக்கு. அப்போ 1வது முத்திரையில் அவன் வெள்ளை குதிரையாக நிறத்தில் வந்தவன் கொஞ்ச நாள் ஆன உடனே அவன் கலர் மாறுது. என்னவா மாறுதுன்னா சிகப்பு கலரில் மாறுது. அப்போ சிகப்பு கலர் எதனை குறிக்கிறதுனா இரத்த சாட்சியாக ரத்தம் சிந்தப்படுதல். அடுத்தது அவன் அடுத்து எதில் மாறுறாங்க? கருப்பு குதிரையாக மாறுறான். அதான் சொல்லுவாங்க அவன் நிறம் மாறிடுச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக உலக வழக்கத்தில் தான் நம்ம பேசுகிறோம். ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லும்போது இல்லைங்க அவன் நிறம் மாறிடுச்சிங்க, அவன் பழைய ஆள் கிடையாதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி மாறி போயிடுச்சு, சுபாவம் மாறிடுச்சு, அவன் பழைய ஆள் கிடையாது. அவன் நீங்கள் அந்த பழைய ஆள் மாதிரி நினச்சிடாதீங்க, அவன் பயங்கரமான ஆளாக்கும், இப்போ இருக்கிற ஆள் வேற ஆளாக்கும் அப்படின்னு அவனுடைய சுபாவ மாற்றத்தை நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்? இவன் என்ன மாறி போச்சு? நிறம் மாறி போச்சு. அப்போது ஒன்றுமே தெரியாதவனாக சபைக்குள்ளே அந்தி கிறிஸ்து என்ன குதிரையாக வரான்? என்ன கலரில் வரான்? வெள்ளை குதிரையில் வரான்னா என்ன அர்த்தம்? ஜனங்களாலே என்ன பண்ண முடியலங்க, அடையாளம் கண்டுக்கிட முடியல. நேற்று ஜேபி பிரதர் பண்ண செய்தியில் அருமையான ஒரு பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணார். சபையை கெடுக்கிற இச்சையான காரியங்கள் வெளியில் இருந்தது, இப்போ அந்த இச்சை எதுக்குள்ளே கொண்டு வந்துட்டான்? சபைக்குள்ளே கொண்டு வந்ததுனால, அப்போ சபைக்குள்ளே இருக்கிறதுனால சரியாக இருக்குமோன்னு ஜனங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ
இன்னைக்கு அந்தி கிறிஸ்து என்கிறவன் சபைக்கு வெளியே அல்ல, எதுக்குள்ளே இருக்கிறான்? சபைக்குள்ளேயே. அவன் ஒரு அப்போஸ்தலன் என்கிற வேடத்திலே, ஒரு தீர்க்கதரிசி என்கிற வேடத்திலே, அவனும் போதகன் என்கிற வேடத்திலே, மெய்ப்பன் என்கிற வேடத்திலே, சுவிசேஷகன் என்கிற வேடத்திலே இருந்து இன்னைக்கு ஜனங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அப்போ வெள்ளை குதிரை இருக்கிறவன் அடுத்த முத்திரையை உடைக்கும் போது அவனுடைய சுபாவம் என்னவா மாறுதுங்க? சிகப்பு குதிரையாக மாறுது. அடுத்து 3வது முத்திரை உடைக்கும் போது அவனுடைய சுபாவம் எப்படி மாறுதுங்க? கருப்பு நிறமாக மாறுகிறது. கடைசியில் 4வது பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம்னு போட்டிருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 நிறங்களினுடைய மிக்சர், வெள்ளை, சிகப்பு, கருப்பு 3யும் கலந்தீங்கன்னா கடைசியில் என்ன வருங்க? பழுப்புன்று நம்ம தமிழில் போட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பேலுன்னு போட்டிருக்குது. அது என்னன்றது நமக்கு அதை பற்றி பெரிய ஆராய்ச்சி வேணாம். த பாட்டம் லைன், அடிப்படை என்னவென்றால், இந்த 3 நிறங்களினுடைய கலவையில் தான் எது வருதுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்தி கிறிஸ்து கடைசியில் தன் 3 வித்தியாசப்பட்ட நிலைகளில் அவன் கிரியை செய்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே விதமாய் அவன் என்ன பண்ணுவாங்க? செயல்படுவான். அதனால தான் வேதம் சொல்லுவது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக என்ன செய்வான்? அப்போ அவனுடைய செயல்பாட்டில் வஞ்சகமும் இருக்கும், இரத்தம் சிந்துதலும் இருக்கும், எல்லாமே என்ன செய்யுங்க? இருக்கும். அப்போது அந்த பழுப்பு குதிரை என்கிற நிலையில் அவன் உச்சபட்ச வேலையை அவன் வரப்போகிற அந்த 7 வருஷத்தில் செஞ்சு அதோடு கூட அவனுடைய சாப்டர் என்ன செய்யுங்க? முடிவடையும். இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தான் என்ன எத்தனாவது முத்திரை உடையுதுங்க? அப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய வஞ்சகம் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் எதை எடுத்துக்கொள்கிறாருங்க? சபையை எடுத்துக்கொள்கிறாரு. 4வது முத்திரை என்டர் ஆகிற அந்த டைமில் எது போயிருங்க? இப்போ நாம் எத்தனாவது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம்? 3வது முத்திரையா? 4வது முத்திரையினுடைய காலத்தில். இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், உலகத்தில் நடக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், இவை எல்லாம் இதுவரைக்கும் சிகப்பாக, கருப்பாக, வெள்ளையாக இருந்த அந்தி கிறிஸ்து பழுப்பு நிறமாய் வேகமாய் உள்ளே வருவதற்கு எல்லாம் எப்படி இருக்குதுங்க? ஆயத்தமாக இருக்கிறது. அதுக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் முதற்கொண்டு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மாணவர்கள் எல்லாம் நிறையா படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? ரொம்ப விரும்பி படிக்க போகிற பாடம் என்னது? ஆமாம், நாங்களாம் ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு ஒரு படிப்பு துறையை கொண்டு வந்தாங்க. அதில் அன்றைக்கி மாணவர்கள் எல்லாம் அப்படியே விழுந்து விழுந்து போய் படித்தாங்க. ஏன்னா படித்தா அமெரிக்காவில் என்ன கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு சொல்லி பயங்கரமாக படித்தாங்க. இப்போ கம்ப்யூட்டர் அது சயின்ஸ் அது தூக்கிட்டா. உனக்கு கம்ப்யூட்டர் வேணாம், என்ன வேணாம், நாங்கள் ஆர்டிஃபிஷியலாகவே என்ன பண்ண போகிறோம்? இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு வீட்டுக்குள்ளே இருக்கிற வாஷிங் மிஷின், கிரைண்டரை ஆப்ரேட் பண்ணுறதுல இருந்து சர்ஜரி செய்கிற இடத்துல இருக்கிற ஆப்ரேஷனை செய்கிற வரைக்கும் சகல பாதுகாப்பு இராணுவ அம்சங்களுக்குள்ளே கூட எது வந்துருச்சு? ஆமாம், இப்போல்லாம் முந்திகள்லாம் காலங்களெல்லாம் இராணுவ வீரர்கள் குதிரையில் ஏறி படை களத்துக்கு போகணும். பின்னாடி துப்பாக்கி பீரங்கிலாம் வந்தாலும் கூட படை வீரர்கள் என்ன செய்யணுங்க? உள்ளே போகணும். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் யாருமே உள்ளே போக வேணாம். இருக்கிற இடத்துலேருந்து பட்டன் அமுக்கினாலே போதும். எது மிஷின் செய்ய வேண்டியது அது என்ன பண்ணிடுங்க? செஞ்சு முடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நாள்லாம் போச்சுன்னா பேங்க்கெல்லாம் ஆளுங்களே இருக்காது. பேங்க்கில் இருக்கிற எல்லோரும் வீட்டுக்கு பற்றி விட்டுருவான். பேங்க்குங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் போர்டே பார்க்க முடியாது. எல்லாமே இதில் வந்துடும். ஆமாம், அக்கௌண்ட் இதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம், காசு இதிலே பரிவர்த்தனை பண்ணிக்கலாம், இதிலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இது ஃபாஸ்ட்டாக இது எதுக்கு வருதுன்னா, வரப்போகிற அந்தி கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா அவனுக்கு எது தேவை? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரொம்ப உதவும். நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்றதை கொண்டு துல்லியமாக அவனால் என்ன செய்யுங்க? ஆமாம், அவனுடைய கண்களுக்கு ஒருவனை என்ன பண்ண முடியாதுங்க? தப்ப முடியாது. வேதம் அழகாக சொல்லுகிறது, அந்த மிருகத்தின் முத்திரை இல்லாமல், அதாவது அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை இல்லாமல் ஒருவனும் வாங்கவும் விற்கவும், அதாவது எந்த பரிவர்த்தனைகளுமே என்ன செய்யாதுங்க? நடக்காது. அதுதான் உச்சபட்ச கட்ட நிலை. பட் அந்த முத்திரையை வாங்காமல் மறுக்கிறவர்களை அவன் என்ன பண்ணுவான்? அடித்து கொல்லுவான். அப்போது
இப்போது உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் இப்போ யாருடைய கையில் இருக்குது? ஆமாம். இப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணாலும் முதல்ல என்ன கொடுக்குறோம்? நம்ம பேரை கொடுத்துட்றோம். ஏன்னா நமக்கு அதை ஓப்பன் பண்ணணும் இல்லை. எடுத்த உடனே என்ன கொடுத்துட்றோம்? பேரை கொடுத்துட்றோம். அடுத்து என்ன கொடுப்பீங்க? டேட் ஆஃப் பர்த்தை கொடுப்பீங்க. அடுத்து என்ன கொடுப்பீங்க? ஃபோன் நம்பரை கொடுப்பீங்க. அடுத்தது என்ன கேட்பான்? இமெயில் அட்ரஸ் கேட்பான். கொடுத்துறீங்களா இல்லையா? கொடுத்துட்டீங்க. நிறையா இது கொடுத்துட்டீங்க. உங்கள் டேட்டா யார் கையில் இருக்குது? இப்போ இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற என்னென்னா, வேறு சில நிறுவனங்கள் ஏற்கனவே இந்த டேட்டாஸை வாங்கியிருக்கிற நிறுவனங்களுக்கு என்ன கொடுக்குங்க? பல கோடி கணக்கில் காசு கொடுக்கும். அமேசானில் எத்தனை பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க உலகத்தில்? அத்தனை பேருடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் யார்கிட்ட இருக்குதுங்க? அமேசான் கிட்ட இருக்குது. யாராவது ஒருத்தர் கேட்டு உனக்கு நான் $100 மில்லியன் கொடுக்குறேன், அத்தனை அட்ரஸையும் பேரையும் இமெயில் அட்ரஸையும் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருவான். இப்போ உங்களுக்கு திடீர்னு தெரியாமல் ஏதாவது ஒரு மெசேஜ் வரும் தெரியுமா? லோன் வாங்கிக்கிறியா? உங்கள் நம்பர் எப்படி தெரியும் உனக்கு? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய அசைவை ஏதோ ஒன்று என்ன செய்து கொண்டு இருக்கிறது? கவனித்து கொண்டு இருக்கிறது. போன வருஷம் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதை என்னுடைய கம்ப்யூட்டர் சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஏர்டெல்லேருந்து மெசேஜ் வருகிறது. இன்டர்நேஷ்னல் கால்ஸுக்கு ஒரு பேக்கேஜ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. ஸோ நம்மளை ஏதோ ஒன்று கவனிக்கிறது. அந்த உச்சபட்சமான நிலை வருகிறதற்கு முன்பதாக கர்த்தர் எதை எடுத்துக்கொள்ள போகிறாரு? சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்க போகிற காரியங்கள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இப்போது நம்ம 6வது அந்த முத்திரைகளை பற்றிய அதிகாரத்தில் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாவை எங்கே கண்டேன்? அப்போ தேவனுடைய பலிபீடத்தில் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவருடைய இரத்தம் இப்போ என்ன பண்ணுதுன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. எப்போ கூப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எப்போ செத்ததுன்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போய் அந்தி கிறிஸ்துவனுடைய ரிஜிமில் அவனுடைய அதிகாரத்துக்குள்ளாக இருந்து மரித்தவைகள். இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, நீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்கள் என்று கேட்குது. சபையின் காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்தவங்க வேறு. அவங்க பழி வாங்குதலுக்காக என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஸ்தோவான் என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே இவர்கள் எல்லாம் கொல்லுனா ஜெபம் பண்ணா, கர்த்தாவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னிக்கிறோம், இவங்க என்ன செய்கிறது என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இதே ஜெபத்தை தான் இயேசு எங்கே செய்தாருங்க? சிலுவையில் செய்தார். என்னை அவர்கள் உபத்திரவப்படுத்தினால்னா உங்களை என்ன செய்வாங்க? உபத்திரவப்படு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆள் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ சபையின் காலத்தில் தேவனுக்காக அடிக்கிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள் யாரும் அழிந்து போகிறதுக்காக, அழிவுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னா, மன்னிப்புக்காக தான் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இவங்க எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா, பழி வாங்குதலுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது இவங்க வேறு ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் கைவிடப்பட்ட மனவாட்டிகளில் கூட்டமும் யூதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில கூட்டமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, நீ நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று சத்தமிட்டு என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய உடன் பணிவிடைக்காரர். எல்லாரும் சொல்லுங்க, பணிவிடைக்காரர். அப்போது தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகிறவர்கள் தேவனுடைய மனவாட்டிகளாக போவார்கள். கைவிடப்பட்டு வருகிறவர்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர்களாய் ஊழியக்காரர்களாக தான் என்ன செய்வார்கள்? வருவார்கள்.
வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர். அப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது, அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பா. அப்போ இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்ட புத்தி இல்லாத மனவாட்டிகளில் ஒரு கூட்டமும் யூதர்களிலே ஒரு கூட்டமும் என்னென்ன செய்யணுங்க, இரத்த சாட்சிகளாக அந்த கவுண்ட் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் எதை அனுப்ப மாட்டாராம், நியாய தீர்ப்பை அனுப்ப மாட்டார். அப்போது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியை நோக்கி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது, வருகிறது. இப்போ 6வது முத்திரை அவர் உடைக்கிறாரு. இப்போ அவங்க சேரெடுத்த ஜபத்துக்கு என்ன கொடுத்தாச்சு, பதில் கொடுத்தாச்சு. கொஞ்சம் பொறுமையாயிரு. கைவிடப்பட்ட மனவாட்டிகளிலே அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்து இரத்த சாட்சியாய் மறிக்க போகிற கூட்டம், யூதர்களிலே ஒரு கோத்திரத்துக்கும் 12,000 வீதம், 1,44,000 பேருனுடைய அந்த என்டையர் கவுண்ட் என்ன செய்யணுங்க, முடியணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்ன கொடுக்க முடியும், இந்த பூமியில் நியாய தீர்ப்பு அனுப்ப முடியும். அது வரைக்கும் தயவுசெய்து எப்படி இருங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிற பதில் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு, அவருடைய பலிபீடத்தில் கூப்பிட்ட அந்த கூப்பிடுதலுக்கு தேவனிடத்திலிருந்து வந்த உத்தரவு அதுதான். ஏனென்றால் மரித்தாலும் மரித்தருடைய ரத்தம் அவர்களை நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடும். ஆண்டவரே சொன்னார், ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது. இப்போ 6வது முத்திரை உடைக்கிறார். இப்போதான் என்ன நடக்குதுன்னா, பூமி அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் அசைகிறது போல, உதிர்கிறது போல வானத்தினுடைய நட்சத்திரங்கள் என்ன செய்யும். இப்போ இந்த கலர் மாறுறதெல்லாம் இப்போ நடக்காது. அது மாதிரிலாம் ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் சூரியன் இருள் அடைந்து, அப்போது அந்த சூரியன் இருள் அடைகிற அந்த கிளிம்ஸை இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு, இது மூலத்த ஒரு நிகழ்வு, இயேசு சிலுவையில் தூங்கும்போது. அப்போது சிருஷ்டிகர்த்தாவும் தெய்வம் அநியாயமாய் கொலை செய்யப்படுகிறதை எதாலே தாங்கிக் கொள்ள முடியல, இயற்கையாலே தாங்கிக் கொள்ள முடியல. சூரியனே தன் முகத்தை மறைத்து கொண்டது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, பூமி அதிர்வடைந்தது. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று. ஸோ இது போல நிகழ்வுகள் என்ன செய்யுங்க, நடக்கும். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆகி விலகி போயிற்று, மலைகளும் தீவுகளும் தங்கள் இடங்களை விட்டு என்ன செய்தது, அகன்று போயின. 15வது வசனம், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகளும் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் என்ன செய்தார்கள், ஒளிந்து கொண்டு. இப்போ இந்த இயற்கையில் ஏற்படக்கூடிய இந்த கொடூர மாற்றத்தை யாரால டாலரேட் பண்ண முடியல. இப்போ என்ன வந்துருச்சு, இப்போ எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. என்னடா இது என்னென்னமோ நடக்குது, இது வரைக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு வந்த சூரியன் இப்போ என்ன கொடுக்க மாட்டேங்குது, வெளிச்சம் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ எல்லாரும் இயற்கை இந்த கரண்ட்லேருந்து எதுக்கு மாறுறாங்க, சோலார் சிஸ்டத்துக்கு மாறுறாங்க. ஏன்னா என்ன கொடுக்க போகிறாங்களாம், கவர்மெண்ட் சப்சிடிலாம் கொடுக்குது, கரண்ட்டு பில்லு மிச்சமாகும், வாங்க நீங்கள் எல்லோரும் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு நாள் அது எதுவுமே என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஏன்னா சூரியன் இருந்தால் தானே சார்ஜ் ஆகும். அப்போது இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் இப்போ என்ன ஆக போகுதுங்க, ஒரு நேரம் ஸ்தம்பிக்க போகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியின் ராஜாக்கள் முதற்கொண்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இவனே இப்போ பயந்து போய் என்ன பண்ணுறான், பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி எங்கள் மீது விழுந்து சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் எங்களை என்ன செய்து கொள்ளுங்கள். இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பண்ண அக்கிரமத்துக்கு அட்டூழியத்துக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய போகிறாரு, பழி வாங்குகிற நேரம் வந்து விட்டது என்பதை அறிந்து அவங்க கேட்குறாங்க,
இப்படியாவது மலைகளை ஏதாவது விழுந்து பொட்டுன்னு செத்து போயிட்டா கூட இந்த பயத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், டாலரேட் பண்ண முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாக வேண்டும் என்று விரும்பி வருவார்கள், சாவு அவர்களை விட்டு என்ன செய்யும், விலகி போகும். ஏன்னா அவன் அனுபவிக்க வேண்டிய உபத்திரவத்தையும் தேவனுடைய கரத்திலிருந்து வர நியாய தீர்ப்பினுடைய முழுமையையும் அந்த உக்கிரத்தையும் அனுபவிக்காமல் தேவன் அவனை என்னவே பண்ண மாட்டாருங்க, சாவுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இப்போ 7வது முத்திரை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சத்தம் வருது வானத்திலிருந்து. என்ன வருதுன்னா, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. என்ன நாள் அது? கோபாக்கினையின் மகா நாள். அவதான் மல்கியால் எழுதும் போது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் என்று எழுதுகிறார். அப்போ அந்த நாள் வந்து விட்டது. யார் நிலை நிற்கக்கூடும்? இவைகளுக்கு பின்பு 7வது அதிகாரம், இவைகளுக்கு பின்பு பூமியில் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று இப்போ ரெடியாக இருக்காங்க. எதுக்கு? ஆண்டவருடைய கோபத்தினுடைய காரியங்களை பூமியை நோக்கி அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பூமியிலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியின் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தாதபடிக்கு அவனுக்கு அதிகாரம் பெற்ற 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் என்ன போடு, முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியை சமுத்திரத்தையும் மரங்களையும் வெயிட், அவசரப்பட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிடாத. இன்னும் வர வேண்டிய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போது அடுத்து இப்போ முத்திரை போடுறவங்களுடைய தொகையை பார்க்கும்போது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலேயும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 வீதமாக மொத்தம் 12 144 1,44,000 பேர். யாரிலிருந்து? யூதர்களிலிருந்து. இவங்க எப்படி இந்த 1,44,000 பேர் வராங்கன்னா, அவங்களுக்கு மேசியாவை அறிவிக்க யார் வரா? மோசேயும் எலியாவும் 2 சாட்சிகள் வருகிறார்கள். அப்போ நீங்கள் சொன்னால் நான் சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. மோசே எலியாவும் மறுபடியும் வந்து அவர்களுக்காக சில காரியங்களை செய்யும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ண, அவசரப்பட்டுறாது. அப்போது இதில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஆத்துமா கெட்டு போக கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க, அனுமதிக்க மாட்டார். அந்த விஷயங்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். இப்போது இந்த 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள்? அதற்கு ஆண்டவனே, இது உமக்கே தெரியும், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள். ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவர் என்ன பண்ணுகிறார்கள்? அப்போது இந்த உபத்திரவ காலத்தில் வருகிற மீட்கப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள். 2வது யூதர்களிலே ஒரு கூட்டம், இவர்கள் எல்லாரும் பணிவிடைக்காரராக தான் இருப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் என்ன சொல்லுங்க, பணிவிடைக்காரராக தான் இருப்பார்கள். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து இரவும் பகலும் ஆலயத்திலே அவரை என்ன பண்ணுகிறார்கள்? சேவிக்கிறார்கள். எதற்கு முன்பாக? எல்லாரும் சொல்லுங்க, சிங்காசனத்துக்கு முன்பாக. அப்போ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறவங்க யாரு? நீங்களும் நானும் தான். அப்போது நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ், அவங்களுக்கு வேற ஒரு ப்ரிவிலேஜை கொடுத்துருக்கிறார். ஏன் நமக்கு இந்த ப்ரிவிலேஜை கொடுத்துருக்கிறார்னா, நாம் இப்போயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனவாட்டிகளாக மாறினதுனால. ஹல்லேலூயா. அப்போது செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்குதா பாஸ்டர், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இந்த டைமே உங்களால் இந்த நிலையை கடந்து போக முடியலன்னா, அந்த நிலையை கடந்து போகிறது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அப்போது
நம்மளை ஆண்டவர் பணிவிடைக்காரர்களாக அல்ல, கிறிஸ்துவின் மணவாட்டிகளாக தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்புறம் சொல்கிறார், இனி அவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் உஷ்ணமாகியது இவர்கள் மேலே என்ன செய்யறதில்லை, படுகிறதில்லை. கடைசியில் சொல்றார், கர்த்தர் தாமே இவர்கள் கண்ணீரை யாவையும் என்ன செய்வார், துடைப்பார். இப்போ 8வது அதிகாரத்தில் வரும்போது, அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது, இந்த முத்திரைக்கு அப்புறம்தான் எது வருதுங்க, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. ஏன்னா கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களில் சேர்க்கப்பட வேண்டிய கூட்டமும், யூதர்களிலே கைவிடப்பட்டவர்களாய் இருந்து மோசே எலியாவினுடைய 2 சாட்சியின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட 1,44,000 பேரும் இப்போ எல்லாரும் என்ன செஞ்சாச்சு, வர வேண்டிய கூட்டம் எல்லாம் வந்தாச்சு. வலையில் வர வேண்டிய மீன்கள் எல்லாம் என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் எதை அனுப்ப போகிறாருங்க, ஜட்ஜ்மெண்ட் அனுப்ப. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இன்னொரு நாள் தனியாக படிக்கலாம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. அப்போது ஒவ்வொரு அழிவும் வரும்போது பூமியில் 1/3 சேதமாகுது, 1/3 சேதமாகுது. அப்போது கிறிஸ்து தமது மணவாட்டியை அழைத்து கொண்டு மறுபடியும் இந்த பூமியில் வந்து அவர் 1000 வருடம் அரசாட்சி செய்கிறதுக்கு முன்னால் இந்த பூமி எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பூமியாக காணப்படும். இன்றைக்கி கெடுத்து நாசம் பண்ணிட்டான், படுபாவி அக்கப்போர் பிடிச்ச பயலுங்க. காற்று மண்டலத்தை நாசம் பண்ணி, மண் வளத்தை நாசம் பண்ணி. நான்லாம் அன்றைக்கு ஆட்கள்லாம் இந்த இடத்துல நிறைய அந்த புல்லெல்லாம் கிடக்கும், நானாக எடுத்து மண் வெட்டி எடுத்து செதுக்கும்போது மண் புழுக்கள் நிறைய என்ன செய்யுங்க, அப்படியே குவுன்னு உள்ளேருந்து வர. இப்போ தோணுனா எதுவே வர மாட்டேங்குது, மண் புழுவே வரலை. ஏன்னா பூமியை என்ன ஆக்கிட்டானுங்க, நஞ்சாக்கிட்டான். பிளாஸ்டிக்கை போட்டு கண்ட கெமிக்கலை ஊற்றி என்னென்னத்தையோ பண்ணி எல்லாத்தையும் பூமியை நாசப்படுத்தினவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், குப்பையை எதில் போடுங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஸோ தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன அடுத்து என்ன செய்ய போகுதுங்க, இந்த பூமியை நோக்கி வரப்போகிறது. இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் 7வது முத்திரை உடைத்த போது. இப்போ இந்த 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தெல்லாம் படிச்சிங்கன்னா, அடுத்து இந்த முத்திரையை தேவன் உடைச்சதுக்கப்புறம் அதில் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் யோவானுங்கன்னா, சில ஆபத்துகள்லாம் அந்த பூமியை நோக்கி வரப்போகிறது. இட் இஸ் கோயிங் டு பி த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். இது என்னது, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள். இந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேதத்தில் அந்த நாளை பற்றி சில வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. யோவேல் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், வசனம் விதமாய் சொல்லுகிறது. இது நமக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக, அதில் கொஞ்சம் உங்களை எம்பசைஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வந்துடுறேன். யோவேல் 2:11 படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன்பதாக சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையும், கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? இட் இஸ் இன்டாலரபிள். இதை ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் உரைத்தவர் தாவீது 2வது சங்கீதத்தில். குமாரன் கோபம் கொள்ளாமலும் எங்கள் வழியில் அறியாமல் இருக்கும்படி ஒரு முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்ன செய்யும், பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும். அப்போ அவர் அண்டிக் கொள்ளவர்கள் எல்லாம் அவரிடத்துல வர்ற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு தான் எதை வெளிப்படுத்துகிறாருங்க, தமது கோபத்தை என்ன செய்கிறாருங்க, வெளிப்படுத்துகிறார். யோவேல் 2:31 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு 7வது முத்திரையினுடைய காரியங்களாக இருக்கிற நியாய தீர்ப்பு வருகிறதற்கு முன்னே 6வது முத்திரை உடைக்கும் போது எது மாறிச்சு, சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஸோ இப்போ நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளை குறித்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இப்போ இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போது வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்போ டைம் ஆக ஆக டிகிரி என்ன செய்யுதுங்க, ஏறுது. அப்போது இப்போ வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது 4 முத்திரையோடு முடிஞ்சிருச்சு. 5வது முத்திரைக்குள்ள காரியங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது. 6வது முத்திரைக்குள்ளே போகும்போது சூரியன் இருளடைது, சந்திரன் இரத்தமாக மாறுது. 7க்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் உச்சபட்சமான தேவருடைய கோபாக்கினை எதை நோக்கி வருதுங்க,
ஆமாம், பூமியை நோக்கி வருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் வாரும். அப்புறம் யோவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வளைக்கும் மீதியா இருப்பொருளிடத்திலும் என்ன செய்யும்? ரட்சிப்பு உண்டாகும். மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் யாரை அனுப்புகிறேன்? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அந்த அனுப்பப்பட்ட எலியா தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானகன். அவன் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் அவன் வந்து கொண்டு போவான். இப்போது மத்தேயு 11:11 நீங்கள் வாசிங்க. இப்போ நம்ம அந்த பகுதிக்கு போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் யார் வரைக்கும் உரைத்ததுண்டு? அப்போ எதோட தீர்க்க தரிசன யுகம் முடியுது? யோவானோட முடியுது. இப்போ நமக்கு வந்து தீர்க்க தரிசிகள்லாம் தேவையில்லை. தீர்க்க தரிசன ஊழிய ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, தீர்க்க தரிசன வரத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மளோட இடைபடுறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா யாரு தான்? இந்த யோவானை தான் சொல்றார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கூடவன். அப்போ கடைசியாய் தீர்க்கதரிசிகள் யுகம் நிறைவேற போகிற தீர்க்கதரிசியானவன் யார் வரப்போறாங்கிறதுக்கான ப்ராஃபஸியோடு எது முடிஞ்சிருதுங்க? மல்கியா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 400 வருஷ கேப், அந்த 400 வருஷ கேப் கிடைச்சதுக்கப்புறம் வந்துட்டாரு. அதற்கப்புறம் நமக்காக வந்த ஒரு மேன்மையான தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் அப்போஸ்தலனும் அவரே, தீர்க்கதரிசியும் அவரே, போதகனும் அவரே, மெய்ப்பனும் அவரே, சுவிசேஷகனும் அவரே, அல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே, ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, சகலமும் அவரே, எக்காலத்தில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அவரே அவரே அவரே. அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. எத்தனை பேர் சத்தியம் விளங்குச்சு? இப்போ இந்த 7வது முத்திரையை உடைக்கிறதுக்கும் போது அதில் என்ன மேட்ரு தெரியுதுன்னா, உள்ள எதுவும் நல்ல விஷயங்களே இல்லை. எல்லாமே என்னதுங்க, இந்த பூமியை நோக்கி வருகிற. இப்போ இந்த ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போதும் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க. அப்போது இது எல்லாவற்றையும் தானியேல் எழுதும்போது யாருக்கே புரியல, தானியேலுக்கே புரியல. அவன் எழுத வேண்டியது அவனுடைய வேலை. அதை வந்து சுருட்டி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, முத்திரை போட்டு வச்சார். ஆனால் தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்போ ஒவ்வொன்றா உடைச்சி அதுக்குள்ளே என்ன மேட்ரு இருக்கிறதுங்கிறது ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாருங்க, நம்ம யோவானுக்கு சொல்கிறாரு. இப்போ இந்த சொன்னப்பட்ட விஷயங்கள் கூட டைரெக்டாக நமக்கு இது இப்படி இருக்குன்றதில்ல, எல்லாமே சிம்பாலிக்காக தான் இருக்குது. அதை என்னவென்று நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அது இதனுடைய காரியங்களை எல்லாம் சபையின் காலத்தில் பல பேர் வியாகியானிக்க முயற்சித்திருக்கிறாங்க. வியாகியானித்த விஷயங்களில் 100% எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. பார்ஷியலி சம் ஆர் ரைட்ஸ், பார்ஷியலி சம் ஆர் ராங். ஒரு பகுதி அளவு சிலதெல்லாம் இதில் என்ன இருக்குதுங்க, உண்மை இருக்குது. பேப்டிஸ்ட் போதகராக இந்த ஸ்மித்னு ஒருத்தர், அவர் அதுக்கு சில விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் கிளாரன்ஸ் லார்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விளக்கங்கள் எழுதியிருக்கிறாரு. நான் அவருடைய சில குறிப்புகள் எல்லாம் நான் கிளாரன்ஸ் லார்கின்ஸோடைய புஸ்தகத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு வச்சிருக்கிறேன். அதில் சில குறிப்புகள் எல்லாம் நான் ஏற்கனவே முந்தி படிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஆனால் சில விஷயங்கள்லாம் அதில் என்ன ஆக மாட்டேங்குதுங்க, டேலியாக மாட்டேங்குது. ஸோ பிரண்ணாமுடைய உரைத்த 7 முத்திரையுள்ள காரியங்களை சில இது படிக்கும்போது அவரே ஏற்கனவே எதுலேருந்து எடுத்திருக்கிறாருங்க, சில பாயிண்ட்ஸை இவர்கள் எழுதின புஸ்தகத்திலேருந்து எழுதியிருக்கிறார். கூடுதலாக ஆண்டவர் சில காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினதுனால
எல்லாவற்றுக்கும் மேலாய் எனக்கு காரியங்களை நல்லா புரிந்து கொள்ள கிருபை செய்தவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. ஆகவே அதுதான் நமக்கு என்றைக்குமே சரியான ஒரு காரியமாக என்ன செய்யுங்க இருக்கும். அப்போது அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் இப்போ என்ன உண்டாகுதுங்க? அமைதல் உண்டாகிறது. இப்போது முத்திரைனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. குதிரை எதை குறிக்குது? அந்தி கிறிஸ்துனுடைய 4 டைமென்ஷன்ஸை குறிக்குது. இங்கே 3வது என்ன இருக்குதுன்னா, ஒரு என்ன போட்டிருக்க? சிங்காசனம். சிங்காசனம் என்பது தேவன் எடுத்துக்கொள்ளும் ஸ்தானம். எல்லாரும் சொல்லுங்க. இப்போது ஒருத்தர் உட்காந்துருக்கிற சீட்டு, அவங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் ரெண்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது அரசாட்சி ரீதியாக. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, தெரிலங்க, நீங்கள் உட்காந்துருக்கிற சீட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு அலுவலகம் இருக்குது. இப்போ அலுவலகத்தில் எல்லாருக்கும் சேர் இருக்குது, இருக்கா இல்லையா? கிளர்க்குக்கு இருக்குது, அக்கௌண்டண்ட்டுக்கு இருக்குது, கேஷியருக்கு இருக்குது, பிரான்ச் மேனேஜருக்கு இருக்குது, எல்லாருக்கும் சேர் இருக்குது. அதில் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அவருக்கு சேர் இருக்குது. சேரை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கம்பெனி தான். அங்கே ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடந்துச்சுன்னா மேலதிகாரிகள் வந்து விசாரணைக்கு வராங்க, ஆடிட்டுக்கு வராங்க. வரும்போது ஏதாவது நடந்துச்சுன்னா கேட்குறாங்க மேனேஜரை, ஏங்க அப்படி நடந்துச்சு அப்படின்னா, தெரிலங்க எப்படி ஏங்க நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டு என்ன மாதிரி சீட்டு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உட்காந்துருக்கிற ஸ்தானம். டோன்ட் கிவ் irresponsible ஆன்சர்ஸ். பொறுப்பற்ற பதில்களை தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. வாசலில் இருக்க செக்யூரிட்டி சொல்லலாம், ஒரு கிளர்க்கும் சொல்லலாம், நீ என்ன செய்யக்கூடாது, மேனேஜரு சொல்லக்கூடாது, இங்கே என்ன நடக்குதுங்க மொத்தம் உனக்கு என்ன செஞ்சுருக்கணும். அப்போது நீ உட்காந்துருக்கிற சீட்டு என்னன்னா எதை சொல்கிறான்னா, இந்த ஃபிசிக்கல் சேரை சொல்லலை, அவன் உட்காந்துருக்கிற அந்த ஸ்தானம், அந்த பொறுப்பை சொல்லுகிறான். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆமாம், நாம் தப்பு பண்ணால் தண்டிக்கலாம், நாட்டை ஆள்றவங்களே தப்பு பண்ணா புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ லஞ்சம் வாங்கலாமா, ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டு கேஸ் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, தீர்ப்பு சொல்கிறவரே லஞ்சம் வாங்குறான்னு என்ன பண்ணுறது? ஆர்மிலையும் போலீஸ்லையும் என்ன பேசுவாங்கன்னா, அவங்க எதையும் அவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே பாயிண்ட் பண்ணும்போது பர்சனை பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, யூனிஃபார்மை தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்னு அதுக்கு என்ன பேருன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ். ஆனால் காக்கி ட்ரெஸ்ஸு, நம்ம ஊர் போலீஸ் எல்லாம் காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க போலீஸ்காரங்கெல்லாம். அந்த ஃப்ரான்ஸில் எப்படி இருக்குது அதே மாதிரி தொப்பி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் அவன் கழட்டிட்டு வீட்டில் ஒரு ஹஸ்பண்டாவோ அப்பாவோ இருந்தானா யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க. பட் when he is inside the uniform, அவனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த யூனிஃபார்முக்கு தகுதியாக தான் அவன் பேசணும், அந்த யூனிஃபார்முக்கு தகுதியானதை தான் அவன் செய்யணும், அந்த யூனிஃபார்முக்கு தனியானதான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா கழட்டிடுவானுங்க. நம்ம நாட்டிலலாம் என்ன பண்ணுறான்னா ஆயுதப்படைக்கு அனுப்பிச்சு காப்பாற்றி விட்டுருவாங்க. இப்போ நான் ஏதாவது திருடினேன்னா எனக்கு உடனே ஜெயில் தான். போலீஸுக்காரன் தப்பு பண்ணானா இது உடனே அவர் எதுக்கு மாற்றிடுவாங்க, அவருக்கு ஜெயிலெல்லாம் கிடையாது. வேறு சில நாடுகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூஎஸில் மற்ற சில நாடுகளெல்லாம் இந்த யூனிஃபார்ம்டு பீப்புள் அந்த ஸ்தானத்துக்கு தகுதி இல்லாத காரியங்களை செய்தாங்கன்னா அது அந்த 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 துறைக்கும் அந்த அரசாங்கத்துக்கு பெரிய அவமானம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாலேயே அந்த யூனிஃபார்மை கழட்டுவாங்க. இட் வில் பி வீடியோகிராஃப்ட். அது வந்து என்ன எடுக்கப்படும், வீடியோகிராஃப். அவன் உள்ளே வரும்போது குற்றவாளியாய் நின்று தீர்ப்பு சொல்லுகிற வரைக்கும் அவன் எதில் தான் இருப்பாங்க, யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. சரி போய் தொலைடா, போய் அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாதிரி வீட்டுக்கு போய் சொல்லு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லார் முன்னிலையிலும், அந்த நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஆன் கேமரா எல்லாம் மீடியாவுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு தொப்பியை கழட்டுவானுங்க. கழட்டினதுக்கப்புறம் அவன் போட்டிருக்கிற ஸ்டார் இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றையாக கழட்டுவாங்க. காரணம் என்னவென்றால், இந்த யூனிஃபார்முக்குள்ளே இருந்து நீ செய்யக்கூடாத அசிங்கமான வேலையை செய்ததுனால இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லைன்னு சொல்லி ஒன்றொன்னே கழட்டிட்டு ஒரு சிவில் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அனுப்பிடுவானுங்க. சொல்கிறது புரியுதா புரியலையா? அப்போ தேவனுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது.
அப்போ சிங்காசனம் என்று சொன்னால் அது தேவன் உட்கார்ந்துருக்கிற, அப்போ தேவனுக்கு 2 சிங்காசனம் இருக்குது. என்ன சிங்காசனம்னா, ஒன்று கிருபையின் சிங்காசனம், இன்னொன்று நியாய தீர்ப்பு கொடுக்கிற சிங்காசனம். அதனால தான் அதை ஷார்ட்டாக கிருபாசனம் நியாயாசனம்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போது 7வது முத்திரையின் இடத்துல நம்ம வரும்பொழுது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பூமி எங்கும் அமைதல், பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு. அப்போ அமைதல் உண்டாகுதுன்னா அதுக்கு முன்னாடி எது சத்தம் போட்டுச்சு? இப்போ அமைதல் உண்டாகுதுன்னா அதுக்கு முன்னால் என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? சத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல்னா அதுக்கு முன்னால் ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்குதுங்க, சத்தம் போட்டுட்டு இருக்குது. அது என்ன சத்தம்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, தேவனுடைய பரிந்து பேசுதல் மீட்பின் வேலையை முடித்ததோடு என்ன பண்ணி போச்சு, இப்போது நின்று போச்சு. அப்போ பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். இப்போ இதை குறித்து தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணாருங்க. இப்போ நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய பாவத்தை என்ன ஆக்கலை, நிவர்த்தி ஆக்கலை. இப்போ அதை நிவர்த்தி ஆக்கிறதுக்கு இயேசுவே என்ன வராருங்க, அவர் பலியாக வருகிறார். அப்புறம் 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருத்துவத்தில் 3 ஆட்கள் இருக்கிறாங்க. இயேசு பக்கத்தில் இருந்து யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு, பிதாக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறார். அப்படி இல்லை, இயேசுவானவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தம் நமக்காக என்ன பண்ணுதுங்க, பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, அவர் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். அப்போ ரோமர் 6:10 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் மரித்தும் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களாக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாடோறும் என்ன செய்யப்பட வேண்டியதில்லை, பலியிடப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை பலியிட்டதனாலே அவரே தன்னை என்னவாக்கி கொள்கிறாருங்க, ஒரு மாம்ச சரீரத்தில் தன்னை பலியாக்கி கொள்கிறார். பலியிட்டதனாலே எத்தனை தடவை செய்து முடித்தார், ஒரே தரம். ஹல்லேலூயா. திருப்பி எக்ஸாம் எழுதாம ஒரே தரம் அவரே எழுதி என்ன வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ பாவத்துக்கான தீர்ப்பை அவர் வாங்கி கொடுக்குற காரணம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தம்மையில் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அதுலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அப்போ ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தப்பு செய்கிறோம். ஆனாலும் இப்போ அவர் எந்த சீட்டில் உட்காந்துருக்கிறாரு, கிருபையின் ஆசனத்தில் உட்காந்து. அதை இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகாக சொல்ல, மெர்சி சீட்டுன்னுவாங்க. மெர்சி. அப்போ மெர்சிங்கிறது என்னன்னா, கோர்ட்டில் அந்த நீதிபதி உட்காந்துருக்கிறாரு, அந்த குற்றவாளியினுடைய கண்கள் நீதிபதியினுடைய கண்களை உத்து பார்க்குது. இஸ் தேர்
எனி mercy. சமீபத்தில் கார்பியோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜட்ஜி ஒருத்தர் அமெரிக்காவில் இறங்குற அவருடைய காணொலிகள் நிறைய இதெல்லாம் வரும். இந்த ரோடு டிராஃபிக்கிங்கில் மாட்டக்கூடிய எல்லாரும் அவங்க அதுக்கு அந்த மாதிரி கேஸுகளை அவர் எடுத்து நடத்துவார் பாருங்க. அதில் சில பேருக்கெல்லாம் பாவம் சில வெட்ரன்ஸ் எல்லாம் வருவாங்க, இராணுவ வீரர்கள்லாம் வருவாங்க. இத்தனை வருஷம் அவர்கள் வந்து இராணுவத்தில் பணி செய்திருக்கிறார்கள் நன்மதிப்பை வைத்து உங்கள் மேல் இருக்கிற வழக்கை நான் கேன்சல் பண்ணுறேன்னு அனுப்புவார். சிலர்லாம் காசு இல்லாமல் வருவான். ஆனாலும் அவங்க அந்த நீதித்துறைக்கு சில தன்னார்வ நிறுவனங்கள் தனிப்பட்ட மனிதர்கள்லாம் பணம் அனுப்புகிறாங்க, ஃபண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. கட்ட முடியாதவனுக்கு அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாருங்க, எடுத்து கட்டி. ஸோ he was considered as a judge of mercy. ஒரு கருணை காட்டக்கூடிய ஒரு நீதிபதியாக அவர் என்ன செய்கிறாருங்க, பார்க்கப்படுகிறார். நம்ம ஊரில் வந்து கருணை வேணும்னாலும் சரி கருணை வேணான்னாலும் சரி காசு கொடுத்தா போதும், காசு இருக்கிற இடத்துல கருணை கிடைக்கும். புரியுதா புரியலையா? ஆனால் எல்லாத்துக்கும் தேவன் கடைசியில் நமக்கு ரிவிட் அடிக்கிறவரும் அவர் தான், கருணை காட்டுறவரும் அவர் தான். எங்கே இருக்கிறாருங்க, நீதியுள்ள நியாயாதிபதி மேலே இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றை ஒரே தரம் செய்து முடித்தார். இப்போ ஒரே தரம் செய்து முடித்த உடனே அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால இல்லை தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரே தரம் முடித்தார். ஒரே தரம் எதுக்குள்ளே பிரவேசித்தார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. ஏன் ஒரே தரம் போட்டிருக்குன்னா, இதுக்கு முன்னால் வருஷந்தோறும் போகணும். யார் போகணும், அப்போ இருக்கிற பிரதான ஆசாரியன் போகணும். அவன் தன் பாவங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி பலியிட்டு இரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தை எதில் எடுத்துக்கணும், ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அவன் வெளிப்புறத்தில் பிரகாரத்திலேருந்து அப்படியே தெளிச்சிக்கிட்டே போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் தெளிச்சிட்டு அப்புறம் எதுக்குள்ளே போகணுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் உள்ளே போகணும். போகும்போது கூட இவன் செத்து போனால் கூட இவனை டெட் பாடி எடுக்கிறது கூட யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, உள்ளே போக முடியாது. அதுக்கு இடுப்பில் வேறு என்ன கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, கீழே வேறு ஒரு மணி தொங்கும். இவர் அந்த அசைவாடுதலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மணி வேறு ஒரு பக்கம் கிணின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். மணி சத்தம் கேட்கலன்னா என்ன அர்த்தம், ஆள் உள்ள அவுட். அதுக்காக 108 கூட்டு உள்ளே போனோன்னா எல்லோரும் செத்து போயிடுவோம். ஏன்னா மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எல்லோரும் போகக்கூடாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் போகணும். அப்படியே சத்தம் கேட்கலன்னா என்ன ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க, பிரதான ஆசாரியனுக்கு மரணம் சம்பவித்து செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த நாயை இழுக்கிற மாதிரி அந்த கயர்லேருந்து தான் இழுத்து அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு வெளிப்பிரகாரம் வரைக்கும் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை தூக்கிட்டு போகணும். இது வருஷந்தோறும் நடக்கும். ஆனால் நம்முடைய இயேசு ஒரே தரம் பிரவேசித்தார். எப்போ பிரவேசித்தார், அவர் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தபோது அவர் யாருக்கும் தெரியாத அவர் உள்ளே போய் நமக்கு செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தின் இரத்தத்தை இதுவரைக்கும் கொண்டு போனதெல்லாம் ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம். ஆனால் தேவாதி தேவன் தமது சொந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் தமது கிருபாசனத்துக்கு முன்பதாக அவர் அசைவாட்டின போது தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன செய்தது, ரெண்டாக கிழிந்தது. இனிமேல் யாரும் வந்து திரை போட்டு உனக்காக வர வேண்டியதில்லைப்பா. இப்போ உனக்கு செலுத்தப்பட வேண்டிய கிரை அங்கே என்ன பண்ணி ஆயிட்டு செலுத்தாயிட்டு. ஆகவே புதிதும் ஜீவனமான மார்க்கம் உனக்காக திறக்கப்படுது. யாருனாலும் எப்பனாலும் உள்ள என்ன செய்யுங்க, வாங்க என்று சொல்லி தேவன் தமது பாதையை நமக்காக திறந்து கொடுத்தார். வெள்ளாட்டுக்கடா எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை விழு இரத்தத்தினால் அல்ல, தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் எதை உண்டு பண்ணினாருங்க, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ ஆண்டவர் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிருபாசனத்தை செய்து வைக்கிறார். பசும்பொன்னினாலே கிருபாசனத்தை செய்வாயாக, 2 முழ நீளமும் 1.5 முழ அகலமாக இருக்கிற ஆண்டவர் சொல்ல, நான் அங்கேருந்து நான் உன்னை சந்திப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ தேவனுடைய கிருபை எங்கே வந்து அமருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தான் என்ன வைக்கப்பட்டிருந்ததுங்க, கிருபாசனம். அப்போ தேவன் இன்றைக்கி நம்ம தந்திருக்கிற மேலான உடன்படிக்கை கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் மேலே தேவனுடைய கிருபை என்ன செய்திருக்குதுங்க. அப்போ இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு எவன் தன்னை ஒப்பு கொடுக்குறானோ தேவன் சிந்தின அந்த கிரயத்தின் வல்லமை அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். இதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் என்ன வராதுங்க, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அவனுக்கும் தேவனுடைய கிருபைக்கும் என்னவே இல்லைங்க, சம்மந்தமே இல்லை, எட்டாவது தூரம். அப்போது லேவியராகமத்தின் புஸ்தகத்திலலாம் உள்ள வசனங்களெல்லாம் நான் கோட் பண்ணியிருக்கிறேன். லேவியராகமம் 16 குறித்து வச்சுக்கோங்க.
அவன் ஆரோன் பலியிடும்போது தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காக என்ன செய்கிறாங்க, பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து எல்லா இடங்களிலும் செய்து, லேவியராகமம் 16:14 எழுதப்பட்டிருக்கிறது, காளையின் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் என்ன செய்து தெளித்து, இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பதாக 7 தரம் தன் விரலினால் என்ன செய்கிறார், he sprinkles the blood in the mercy seat 7 times. 7 தரம் தெளிக்கிறான். இந்த வேலையை இயேசு ஒரே தடவை செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ இவர் இந்த கிரயத்தை செஞ்சிட்டதுனால இப்போ எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் வந்தாச்சு. அந்த மத்தியஸ்தர் யார்? அந்த மத்தியஸ்தர் யார்? கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அவர் தான் அட்வொகேட் நமக்கு. இப்போ அவர் அட்வொகேட்டா என்ன அட்வொகேட்டு? கிரயத்தை நமக்காக செலுத்தின அட்வொகேட், வழக்காடுகிற அட்வொகேட் இல்லை. அதான் இந்த ஊர் வழக்காடுங்க வக்கீல்கள் என்னது, நான் வழக்காடி பார்க்குறேன், ஜெயிச்சா காசு கொடுங்க, ஜெயிக்கலனாலும் காசு கொடுங்க, உங்கள் கேஸ் என்ன, எனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களுக்காக வழக்காடுறேன், கேஸ் நின்றுச்சுன்னா பார்ப்போம், தோத்துச்சுனாலும் காசு, ஜெயிச்சாலும் காசு. ஆனால் இந்த அட்வொகேட் எப்படி அட்வொகேட்டுனா, இவர் ஃபைனையும் நமக்காக கட்டுறார். அவரே சிலுவைக்கு போய் முதல்ல அவர் தன்னை குற்றவாளி ஆக்கி கொண்டு சிலுவைக்கு போய் ரத்தத்தை செஞ்சுட்டு இப்போ அட்வொகேட்டாக இருக்கிறாரு. கடைசியில் தான் எங்கே போய் உட்கார போகிறாருங்க, நியாயாசனத்தில். அப்போது குற்றவாளியாக ஆக்கப்பட்டவரும் அவரே, வழக்காடுகிற வக்காலத்து வாங்குகிற நீதிபதி வழக்கறிஞரும் அவரே, நமக்கு நியாய தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியும் அவரே, எல்லாம் அவரே. ஆகவே தான் 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. இப்போ இவர் சிந்தின அந்த இரத்தம் தான் நமக்காக இப்போ என்ன பண்ணுதுங்க, என்ன பேசுது, இந்த பரிந்து பேசுதலின் சத்தம் இப்போ என்ன செய்யுதுங்க, நின்று போச்சு. ஏன்னா இப்போ கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த தெய்வம் இப்போ எந்த சீட்டுக்கு மாறிட்டாருங்க, நியாய தீர்ப்பின் சீட்டுக்கு மாறிட்டாரு. ஆகவே அந்த டைம்லாம் போய் எதுக்கு பண்ண முடியாதுங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசு தம் சிந்தின அந்த இரத்தத்தினாலே மீட்க வேண்டிய அந்த ஒட்டுமொத்த தொகை இருக்குது அல்லவா, அதெல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர்ற வரைக்கும் அந்த இரத்தம் நமக்காக என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, பரிந்து. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் கைவிடப்பட்ட புத்தி இல்லாத மனவாட்டிகளின் கூட்டத்துக்காகவும் இன்னும் இது பரிந்து பேசுதுங்க, அந்த இரத்தம் பரிந்து பேசுது. அதுக்கப்புறம் அந்த யூதர்களினுடைய கூட்டத்தில் இருக்கிற மக்கள் மீட்கப்படுவதற்காக அந்த இரத்தம் நமக்காக என்ன செய்துங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர வேண்டிய எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் எதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க, இந்த பூமியை நோக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ரெடி ஆகிட்டாரு. அவரும் இப்போ சீட்டை எங்கே மாற்றிட்டாருங்க, கிருபாசனத்திலிருந்து நியாயாசனத்துக்கு மாற்றிட்டாரு. இப்போ அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து இந்த பூமியை கெடுத்தவர்களை, ராஜாக்களை, பூமியில் உள்ள மக்களை எல்லாரையும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரையும் தேவன் நியாயம் செய்கிற தேவனாகவே இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ அந்த அரை மணி நேரம் அமைதல் என்னன்னு புரிஞ்சிடுச்சா? அப்போ எது நின்று போச்சு? இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், உனக்காக ஒரு பரிந்து பேசுதல் மேலே சத்தமிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பரிந்து பேசுதல் நிற்கிறதுக்கு முன்னால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வா. நீ ஆட்டம் காட்டாத உன் வேஷத்தெல்லாம் ஆண்டவர் கிழிச்சு எடுத்துருவார். சும்மா இந்த கண்மூடி வித்த மாதிரி இங்கே ஓடுறது அங்கே ஒளியிறது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேங்கிறது, அப்புறம் யோசிக்கிறது, இந்த 2ஆம் கட்ட வேலைலாம் வேணாம். ஒன்று வந்தால் வா, இல்லைன்னா போயிட்டே இரு. பேழையின் கதவு அடைக்கப்படுகிறதுக்கு முன்னால் கர்த்தருக்குள்ளே நீ வந்து சேர வேண்டிய இடம், நீ அவருடைய கோபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னால், அந்த சத்தம் அடங்கிறதுக்கு முன்னால் உனக்காக அந்த இரத்தம் இன்ற காலையில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி ராத்திரி நம்ம போய் ஆண்டவர் சமூகத்தில் ஏன் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நமக்கு விரோதமாக ஏதாவது பாவங்களை செய்திருந்தா என்ன மன்னின்னு கேட்குறோம். என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க? இதை தான் ஆண்டவர் விளக்குறாரு. ஒரு மனுஷன் இந்த பூமியில், இயேசு ஒரு ஊமையை சொன்னார்.
சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் மெசேஜை. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் வீட்டு வாசலில் ஒரு லாசருன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை பற்றி இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்னவே இல்லை, இதுவே இல்லை, எண்ணமே கிடையாது. 2 பேரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனான். லாசர் ஆதரவாக மடியில் தேட்டப்பட்டான். இப்போ அந்த ஐஸ்வர்யவான் கேட்குறான், ஆண்டவரே அங்கே இருந்து இப்போ ப்ரேயர் நடக்குது. எது நடக்குது? ஜெபம் நடக்குது. யாருடைய ஜெபம்? ஐஸ்வர்யவானுடைய. அந்த லாசர் கையால் எனக்கு ஒரு சொட்டு ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? பரிந்து பேசுதல் நின்னதுக்கப்புறம் எங்கே ஜெபம் கேட்கப்படும்? தேவனுடைய கிருபாசனத்தில் கிறிஸ்து அமர்ந்திருக்கிற வரைக்கும் தான் உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவர் கிருபாசனத்திலிருந்து எழுந்து நியாயாசனத்துக்கு தமது இருக்கையை அவர் மாற்றின பின்பு பரலோகமும் அமைதலாயிருக்கும். உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராது. அப்போ கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டிய நேரம் இது. வேதம் அதை தான் சொல்லுது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். So still God is sitting in the mercy seat. Still that blood intercedes for your sin and for my sin. Once that intercede stops, God changes his position from the seat of mercy to the seat of judgment. Then everything will be over. எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிரும். நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து டைம் விட்டு நடக்கிறதில்ல. அடுத்து 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 அடுத்து. ஆனால் கர்த்தருடைய மகிமையிலே அவருடைய மனவாட்டியா அவரோடு கூட நாம் வரும்போது இந்த பூமி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பூமியாய் அழகான பூமி. இன்னும் உங்களுக்கு தெளிவாய் சொல்லணும்னா, பிஃபோர் த சின் ஏதேன் எப்படி இருந்ததோ அதே விதமாக இந்த பூமி இருக்கும். The Eden will be restored. பிளாஸ்டிக் இல்லாத ஒரு பூமியாய், ரசாயனங்கள் இல்லாத ஒரு பூமியாய், எந்த அசுத்தங்களும் சாக்கடைகளும் நாற்றங்களும் துர்நாற்றங்களும் இல்லாத ஒரு பூமியாய், எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் ஏதேனை போல இந்த பூமியில் இருக்கும். தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் ஒருமித்து மேயும், கரடியும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருமித்து மேயும், பால் குடிக்கிற குழந்தை கூட விரியன் பாம்பு புற்றுக்குள் கைவிடும். அந்த தேவனுடைய அரசாட்சியிலே தீமை என்பது இந்த பூமியில் இல்லை. இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு அந்த இரத்தம் உன்னை கூப்பிடுகிறது. அதனால் தான் எபிரேயரில் எழுதும்போது சொல்லுகிறான், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையானவைகளை இந்த இரத்தம் பேசுகிறது. அந்த இரத்தம் என்ன கூப்பிட்டது? என்னை என் சகோதரன் அநியாயமாய் கொன்று விட்டான், நீர் எப்பொழுது பழி வாங்குவீர் ஆண்டவரே? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பழி வாங்குதலுக்காக அல்ல, உன்னை மன்னிக்கும்படி, உன்னை சுத்திகரிக்கும்படி, உன்னை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி உனக்காக பரலோகத்தில் அது பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த பரிந்து பேசுதலின் சத்தம் அடங்கும். யாரும் தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது. அப்போ அவர் கிருபாசனத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சீட்டில் அந்த பொசிஷனை நம்ம இன்றைக்கி என்ன செய்யணுங்க? பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம தாலுக்காவில் தாசில்தாராக உங்கள் சித்தப்பாவோ மாமாவோ இருந்தான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வராரு. என்ன சொல்கிறாரு? டேய், பட்டாக்கிட்ட எதாவது வாங்கினா, ஏதாவது பெண்டிங் வேலை இருந்ததுன்னா சொல்லு, நான் இன்னும் 1 வருஷம்தான் இருப்பேன், அப்பயே வேலை என்ன செய்யலாம்? முடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு வேண்டப்பட்டவர் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தி வேலையெல்லாம் கடன்னு முடிச்சிக்கணும். நமக்காக ஒருத்தர் ஒரு கிருபாசனத்தில் உட்காந்து பரிந்து பேசி வா 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 அப்படின்னு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், என் கையை நீட்டி கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, ஆகையால் ஆபத்து காலத்தில் நான் நகைத்து. தேவனுடைய நகைப்பின் நேரம் சீக்கிரத்தில் வருகிறது. ஆண்டவருடைய கோபாக்கினின் நாள் ஆண்டவருடைய பார்வையில் அந்த நகைப்பின் நாட்களாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் நம்மளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் அடங்குகிறதற்கு முன்பதாக இந்த கால வேளையிலே அந்த கிருபாசனத்தில் உனக்காக பரிந்து பேசுகிற அந்த இரத்தத்தின் வல்லமையில் இருக்கிற அந்த இரத்தத்தில் உள்ள ஜீவன் இந்த கால வேளையிலே வார்த்தையாய் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறது. That the life that was in the blood of Jesus, it is coming through his word.
தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற அதே ஜீவன், that same life it was in the blood of Jesus is coming approaching you. Come, don't delay. The delay is always dangerous. தாமதம் ஆபத்தானது. தேவன் தமது சத்தத்தை, பரிந்து பேசுதலின் சத்தத்தை அடக்குவதற்கு முன்பதாக அவர் கிருபாசனத்திலிருந்து அழைக்கிறார். சீக்கிரமா, பேழையின் கதவு அடைக்கப்பட போகிறது. It is the final call for the Church of Jesus Christ. அவருடைய சபைக்கான இறுதி அழைப்பு, மணவாட்டிக்கான இறுதி அழைப்பு. சீக்கிரமாய் வா அவரிடத்திலே. ஜெபம் பண்ணுவோம். Oh, hallelujah. Thank you, Jesus. கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுக்காய் கிருபாசனத்தில் பரிந்து பேசுகிற இந்த இரத்தத்தின் வல்லமை உம்முடைய வார்த்தையின் வடிவில் இந்த காலையில் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை திறக்கிற கர்த்தாவே, அந்த சப்தம் அடங்குகிறதற்கு முன்பதாய் எங்களுக்கு என்று நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்திக்குள் நாங்கள் வர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை நீர் உம்முடைய மனவாட்டிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய இறுதி அழைப்பை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு நாங்கள் அடிபணிகிறோம். அந்த அழைப்புக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு ஆவிக்குரிய வஞ்சகம் உலகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி மனுஷகுமார் என்பதாய் நிற்க நாங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் கிருபையாய் மன்னிப்பீராக. இன்னொரு விசை அந்த இரத்தத்தின் வல்லமை எங்களை தூய்மையாக்கட்டுங்க தாவே. எங்களை பரிசுத்தப்பட ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய தயவுக்குள்ளே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.